மகாநதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம பாட்டிமா பயங்கரமா கோவமா இருக்காங்க. ராதா கிட்ட சொல்றாங்க, ராதா இந்த குடும்பம் அதான் காவேரியோட குடும்பமும் அவங்க அப்பாவோட ரெண்டாவது ஒய்ஃபோட குடும்பமும் வந்து இந்த வீட்டில் எப்படியெல்லாம் கும்மாளமும் கூத்தும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த கூட்டத்தை நம்ம துரத்தியே ஆகணும். நிம்மதியாகவே இருக்க முடியல. நம்ம பர்சனலாக எதுனா அதாவது இருக்கலான்னா கூட இன்னுமே இங்கே ஹாலுக்கு வந்து நிம்மதியாக உட்காரவே முடியல. இந்த பன்னி கூட்டம் மாதிரி பன்னிங்க மாதிரி அங்கங்கே கூட்டம் கூட்டமாக இருக்காங்க. சீக்கிரமாகவே இந்த காவேரியோட குடும்பத்தையும் அவங்க அப்பாவோட ரெண்டாவது மனைவி குடும்பத்தையும் இங்கேருந்து கிளப்பியே ஆகணும். ஏதாவது பண்ணு ராதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும் இங்கே ராதா இருந்துட்டு, ஆமாம் நான் எப்படிம்மா என்னம்மா பண்ண முடியும், எப்படி பண்ணாலும் நம்ம ஏதாவது பிளான் பண்ணி நான் ஏதாவது பண்ண போனாலுமே விஜய்க்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாக ஆயிடுதே, நம்ம என்ன பண்ணுறதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இங்கே நம்ம அன்பரசு அதாவது ராதாவோட ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே கல்யாணிக்கிட்ட வந்து, அத்தை நீங்கள் கவலையே படாதீங்க அத்தை, என்ன இந்த காவிரியோட குடும்பத்தையும் அவங்க இன்னொரு கூட்டம் வந்திருக்கே அந்த கூட்டத்தையும் வீட்டை விட்டு துரத்தணும், அவ்வளோதானே, அதெல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கல்யாணி இருந்துட்டு, மாப்பிள்ளை நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை ஐடியாவை பிளானை சொன்னாலாம் அதை வந்து எக்ஸிக்யூட் சீக்கிரமாகவே பண்ண முடியாது, பொறுமையாக இருங்கத்த, நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து ரசிங்க, சீக்கிரமாகவே இந்த காவிரியோட ரெண்டு அம்மா குடும்பத்தையுமே வீட்டை விட்டு துரத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாப்பிள்ளை சொன்னீங்க, அம்மா குடும்பமா, அதான் அத்தை அந்த சாரதா குடும்பமும் முத்துமலர் குடும்பமும் ரெண்டு குடும்பமும் வந்து தானே இங்கே குமாரம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க, அதுங்களை துரத்தி அடிக்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க, எண்ணி இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் பெரிய பிரச்சனையை கிளப்பி எப்படியாவது வீட்டை விட்டு துரத்துறேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கல்யாணம் இருந்துட்டு, மாப்பிள்ளை அப்படி மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்கள்கிட்ட அதாவது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்பரசுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. அத்தை என்னத்தை அதை இப்போவே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்ல, இன்னும் ஆர்வமாக நான் பிளான் பண்ணி அந்த குடும்பத்தை வெளியே அனுப்புறதுக்காக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கல்யாணம் இருந்துட்டு, இல்லை மாப்பிள்ளை அதை சர்ப்ரைஸாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அதெல்லாம் வேண்டாத்த, நீங்கள் என்ன சர்ப்ரைஸ்ன்னு இப்போவே சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஆர்வமாக வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கல்யாணி சொல்கிறாங்க, இங்கே பாரு அன்பரசு, அவங்க ரெண்டு குடும்பத்தையும் இங்கேருந்து அனுப்பிட்டேன் அப்படின்னா உனக்கு நான் கையில் ஒரு 5 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டேங்க. அன்பரசுக்கு பயங்கர குஷி. அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி கொடுப்பீங்கள அத்தை அப்படின்னு சொல்லுவோம். மாப்பிள்ளை உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறேன், எல்லா சொத்தெல்லாம் உங்களுக்கு தான், ஆனால் ஏதோ நீங்கள் இந்த குடும்பத்தை துரத்துறன்னு சொன்னீங்களே அதுக்காக தான் அன்பளிப்பு 5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராதா இருந்துட்டு, என்னம்மா எடுத்ததும் 5 லட்சம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அன்பரசு இருந்துட்டு, ஏ ராதா நீ சும்மா இரு, அத்தை எனக்கு அன்பளிப்பாக 5 லட்சம் கொடுக்க போகிறாங்க, உனக்கு என்ன வலிக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க எனக்கு எதுக்காக வலிக்க போகுது, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கல்யாணம் இருந்துட்டு, மாப்பிள்ளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க அப்படின்னா மட்டும் எனக்கு போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணி வந்து சொல்கிறாங்க. அன்பரசு அதுக்கான வேலையை எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம கிருஷ்ணாவும் நர்மதாவும் பேட் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, பால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமா விளையாடிக்கிட்டு இருக்க டைமில் இங்கே அன்பரசு வந்து வெளியே நின்று யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், என்ன செஞ்சால் அந்த வீட்டை விட்டு இவங்களை துரத்த முடியும், ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது நர்மதாவும் கிருஷ்ணாவும் பால் விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. சரி இதை வச்சு பிளான் பண்ணுவோம், சூப்பர் சூப்பர் அன்பரசு, உன்னுடைய மூளைக்கு நல்ல வேலையை கொடுத்த, இப்போ உன் மூளை நல்ல ஐடியாவை உனக்கு கொடுத்துருச்சு, சூப்பர் சூப்பர் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பரசு விஜய்கிட்ட நேராக போகிறாங்க. இப்போது விஜய்கிட்ட போனதுமே நம்ம அன்பரசு இருந்துட்டு, தம்பி விஜய் தம்பி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வாங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாக கேட்குறாங்க. ஏன்னா இந்த அன்பரசை வந்து நம்ம விஜய்க்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் அப்படி ஒரு மாதிரி வெறுப்பாக கேட்குறாங்க. உடனே அன்பரசு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இங்கே பாருங்கள் தம்பி, அந்த கிருஷ்ணாவும் நர்மதாவும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, நர்மதா சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது, ஆனால் அந்த கிருஷ்ணா நர்மதாவை தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருந்தான், அது மட்டும் இல்லாமல் கண்ட இடத்துலலாம் கை வைக்கிறான்,
அவன் ஆள் சரியில்லை, உங்களுக்கே தெரியும்ல அவன் எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன சித்தப்பா நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நான் எதுக்காக தம்பி பொய் சொல்ல போகிறேன், நீங்கள் வேணா வந்து பாருங்கள், உங்களுக்கு ஆதாரபூர்வமாக நான் அதாவது உங்களுக்கு நேர்லேயே ப்ரூஃப் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கையை பிடிச்சிக்கிட்டு வெளியே வராங்க. இப்போது நம்ம கிருஷ்ணா வந்து தெரியாமல் தான் அதாவது நர்மதா அந்த பாலை எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஷோல்டர் மேலே தான் கை வைக்கிறாங்க. அதுவும் தப்பான எண்ணத்தில் கை வைக்கவே இல்லை. இப்போது இதை வந்து கரெக்டான நேரத்தில் எங்கள் அன்பரசு விஜயை வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டிடுறாங்க. விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே ரொம்பவே கோவமாக வந்து எங்கள் கிருஷ்ணா கிட்ட, இங்கே பாருடா, தேவையில்லாமல் நீ நர்மதா கூடலாம் விளையாட வேண்டாம், அவள் பெரிய பொண்ணு, அவள் மேலெல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், சும்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நான் எங்கே கை வச்சேன், நானும் நர்மதாவும் விளையாடிக்கிட்டு தான் இருக்கோம், அவள் என் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு கிருஷ்ணா, சும்மா உறவு முறையெல்லாம் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காதீங்க, அவள் கூட நீ பேசுகிற வேலையும் வேண்டாம், நீ விளையாடுற வேலையும் வேண்டாம், அவள் ஒன்றும் சின்ன பொண்ணே கிடையாது, அவளும் பெரிய மனுஷி ஆகிட்டா, தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷ்ணாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவளை நான் குழந்தைய தான் பார்க்குறேன், நானும் அவளும் சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தோம், அதுவும் நர்மதாவே தான் வந்து விளையாட கூப்பிட்டா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே விஜய் இருந்துட்டு, அவள் கூப்பிட்டா நீ அவள் கூட விளையாடுவியா, நீ உனக்கு என்ன விளையாடுற வயசா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பயங்கர கோவமாக இங்கே கிருஷ்ணா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே அன்பரசு வந்து இதை இப்படியே விட்டுறக்கூடாது, வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்லி இதை பெரிய பிரச்சனையாக பண்ணிடணும், இது மூலமாக இந்த காவிரி குடும்பமும் இன்னொரு குடும்பமும், அதாவது கிருஷ்ணா குடும்பமும் வீட்டை விட்டே வெளியே போயிடணும், அப்போது வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அத்தை நமக்கு 5 லட்சம் கொடுப்பாங்க, 5 லட்சத்தோடு விட்டுறக்கூடாது, மொத்தமாக சொத்தவே நம்ம எழுதி வச்சு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பரசு வந்து பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இங்கே சாரதா நம்ம கங்கா காவிரி இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது எங்கள் அன்பரசு வந்து இவங்க கிட்ட சொன்னால் சூப்பராக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் ராதாவும் பாட்டிமாவும் வராங்க. அன்பரசு இருந்துட்டு, ஏமா சாரதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா, இது நர்மதாவை அந்த கிருஷ்ணா பையன் கண்ட இடத்துலலாம் கை வைக்கிறான், சின்ன பொண்ணு கூட பார்க்காம தப்பாக நடந்துக்க பார்க்குறான், விஜய் அவனை தட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நல்லா நறுக்கு 4 கேள்வி விஜய் தம்பி தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பரசு வந்து எங்கள் சாரதா கிட்ட சொல்லுவோம். சாரதா பொங்கி எழுறாங்க, பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. காவிரி இருந்துட்டு, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏமா நீ போயிட்டு உன் புருஷன் விஜயவே கேளு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காவேரி கங்கா சாரதான்னு பயங்கரமாக ஆக்ரோஷப்படுறாங்க. பயங்கர கோவம் வருது. இங்கே காவேரி இருந்துட்டு, சின்ன பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு கூட தெரியலையே அந்த கிருஷ்ணாவுக்கு, என்னதான் அவனோட புத்தியோ, கேவலமான புத்தி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருந்துட்டு, அவனை உண்டுலன்னு பண்ண போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கிளம்பி வரவும், அறிவே இல்லையா, தட்டி மாடு மாதிரி வளர்ந்துருக்கான், கொஞ்சம் கூட அசிங்கன்றது எதுவும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் பிள்ளையோட வாழ்க்கைன்னு கூட நீங்கள் கொஞ்சம் கூட பார்க்காம இப்படி உன் பையனை தடிமாடி மாதிரி வளர்த்து வச்சுருக்கீங்க, நல்ல புத்தி நல்ல அறிவெல்லாம் சொல்லி நீங்கள் வளர்க்கலையா, என்ன பையன் பெற்று வளர்த்து வச்சுருக்க, இதுதான் நீ வளர்த்த லட்சணமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே முத்துமலர் இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, கண்டிப்பாக அப்படியெல்லாம் என் பையன் பண்ணியிருக்க மாட்டான், என் பையன் அப்படிப்பட்டவன் கிடையாது, நான் அப்படி வளர்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, சின்ன பொண்ணை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவோட ஷர்ட்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு ஹாலுக்கு வராங்க. பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. உடனேங்க பாட்டிமாவும் தாத்தாவும் இதை பார்த்துட்டு, ஏங்க என்னங்க இது, என்னங்க அசிங்கம் இது, இதெல்லாம் பார்க்கவே கன்றாவே இருக்குது, சிச்சிச்சி இந்த குடும்பத்தெல்லாம் வீட்டில் விட்டுக்கிட்டு நம்மளோட குடும்ப கௌரவம் தாங்க கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி ஒரு பக்கம் தாத்தா கிட்டே புலம்ப, இன்னொரு சைடு இங்கே சாரதா அங்கே கிருஷ்ணாவை பயங்கரமாக அடிக்கிறாங்க. உடனே முத்துமலர் இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, தயவு செஞ்சு என் பையனை அடிக்காதீங்க, என் பையன் அப்படி எப்போவுமே பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே இது அன்பரசு இருந்துட்டு, என்ன பண்ண மாட்டான்னு சொல்கிறீங்க, கண்ணாலேயே நாங்கள் பார்த்துருக்கோம், அந்த சின்ன பிள்ளை ஸ்கூல் பிள்ளைய, அதாவது ஸ்கூல் போகிற பிள்ளை, இவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா அந்த அளவுக்கு பிள்ளையே பிறந்திருக்கும், பெத்த பிள்ளை மாதிரி இருக்குது அந்த பிள்ளை, அதை போயிட்டு கண்ட இடத்துல கை வச்சிருக்கான் ராஸ்கல், இவனெல்லாம் விடவே கூடாது, இப்போவே போலீஸில் சொல்லி இவனை உள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துமலர் ரொம்பவே பயப்படுறாங்க. ஐயோ தயவு செஞ்சு போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிடாதீங்க, என் பையன் கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுமே இங்கே பயங்கரமாக அழுகுறாங்க. சத்தியமாக என் அண்ணாலாம் இப்படி பண்ணியிருக்காது, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் போய் அபாண்டமாக போய் பேசாதீங்க, என் அண்ணன், அதாவது என் அண்ணனுக்கும் ஒரு தங்கச்சி நான் இருக்கேன், என் அண்ணன் போய் அப்படியெல்லாம் பண்ணுமா, கண்டிப்பாக அப்படி
பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, தயவு செஞ்சு அண்ணனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்து வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. அப்போ தான் விஜயுமே வராங்க. இங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம விஜய் வந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கீங்களா, என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்பரசு இருந்துட்டு, என்னப்பா விஜய் எதுவும் தெரியாத மாதிரி பேசுகிற, நர்மதாவை கண்ட இடத்துல கை வைக்கிறான்னு சொல்லிட்டு தானே நீ நர்மதா கூட பேசக்கூடாது விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிட்ட பேசிட்டு வந்தேன். இப்போ இவன் பண்ண அட்டோலி எல்லாமே வெளியே வந்துருச்சு. அதனால தான் சாரதாம்மா அந்த பையனை பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, வீட்டை விட்டு இப்போவே இவங்க எல்லாருமே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பரசு சொல்லவும் உடனே சாரதாவுமே ஆமாங்க நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, இந்த மாதிரி கேட்டுக்கட்டவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் பாட்டிமா வந்து என்ட்ரி ஆகுறாங்க. சாரதா கிட்டே எங்கள் பாரு சாரதா, உங்கள் குடும்பத்தில் ஒன்று கூட சரியே இல்லை, அவங்க மட்டும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, நீங்களும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது தான். ஏன்னா உங்களை பார்த்தாவே அருவருப்பாக இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை அசிங்கம் மானம் கௌரவம்னு எதுவுமே இல்லைல்ல, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படி கேவலமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் அந்த கிருஷ்ணான்றவன் நர்மதாவை தொட்டானா, கேட்கவே அருவருப்பாக அசிங்கமாக இருக்குது. என்ன இதெல்லாம் என்னங்க இதெல்லாம், விஜய் என்னடா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க, இப்படி கேடு கெட்ட குடும்பத்தை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து பயங்கரமாக அப்படியே கேட்குறாங்க. உடனே இங்கே காவேரி இருந்துட்டு, பாட்டி நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தையை விடுறீங்க பாட்டி, இந்த தடிமாடு பணத்துக்கு எங்கள் குடும்பம்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால் தானே இந்த குடும்பமும் இங்கே வந்தது, நீங்களும் இங்கே இருக்கிறது பத்தாமல் இந்த குடும்பமும் இங்கே இருந்து எங்கள் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கு, தேவையில்லாமல் பிரச்சனையே வேண்டாம், தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பாட்டி கோவப்படாதீங்க பாட்டி, எதுவும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டிமா இருந்துட்டு, என்னப்பா விஜய் எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற, அப்போது அந்த பையன் தட்டி மாடு மாதிரி இருக்கான், அவன் அந்த நர்மதாவை தொட்டிருக்கான் அங்கேங்கன்னு நீங்கள் தான் சொன்னீங்க, என்ன இதெல்லாம் அசிங்கமாக இருக்குது விஜய், இதெல்லாம் நீ என்ன இதுன்னு கேட்கவே மாட்டில்ல, காவேரி குடும்பத்தில் உள்ளவங்க என்ன தப்பு பண்ணாலும் நீ அதை ஏற்றுக்குவ அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ பாட்டி கொஞ்சம் நேரம் தயவு செஞ்சு பேசாமல் இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்பரசு இருந்துட்டு, இந்த பிரச்சனையை பெருசாக ஊதி வெடிக்கணும், ஏன்னா இந்த விஜய் எப்படியா இருந்தாலும் இந்த பிரச்சனையை அப்படி கமுக்கமாக மூடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பரசு வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி இப்போது கிருஷ்ணா மேலே போய் புகார் கொடுத்துட்றாங்க. இப்போது போலீஸுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. போலீஸை பார்த்ததுமே இங்கே நம்ம கிருஷ்ணா முத்துமலர் அதுக்கப்புறம் விஜய்க்கே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அன்பரசு தான் யாருக்குமே தெரியாமல் போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னது. இப்போ போலீஸ் இருந்துட்டு, ஆமாம் யார் அந்த கிருஷ்ணா ஏதோ பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டானமே, அந்த கிருஷ்ணா யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் கேட்கவும் இங்கே அன்பரசு இருந்துட்டு, இதோ இங்கே நிற்கிறானே மலை மாடு மாதிரி, இவன் தான் இந்த தருதலை தான் அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் இருந்துட்டு, மாமா இது சித்தப்பா எதுக்காக நீங்கள் போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணீங்க, சார் அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார், நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சாரதா இருந்துட்டு, என்ன தம்பி நீங்கள் இந்த விஷயத்தில் கூட நீங்கள் அவங்கள விட்டு தராமல் பேசுகிறீங்க, நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வந்து சாரதா, சார் இவன் தான் சார் என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்து இருக்கான், ஸ்கூல் போகிற பொண்ணு சார், அங்கே இங்கன்னு கையை வச்சுருக்கான், இவனை விடாதீங்க, இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. அத்தை போதும் நிறுத்துங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தம்பி பேசுகிறீங்க, நான் நியாயமாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அத்தை நீங்கள் பிரச்சனையே பெருசாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருந்துட்டு எப்படியாவது இந்த விஷயத்த வீட்டுக்குள்ளவே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளை விஷயம் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நர்மதாவோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா, போலீஸ் ஸ்டேஷன் அங்கெங்கன்னு சொல்லி போனால் கண்டிப்பாக நர்மதாவோட ஸ்கூலுமே பாதிக்கும், அது மட்டும் இல்லாமல் அவளோட லைஃப்புமே ஃப்யூச்சருமே ரொம்பவே பாதிக்கப்படும். இந்த விஷயம் அவங்க ஸ்கூலில் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா ஸ்கூலில் உள்ள எல்லாருமே அவளை பார்த்து கலாய்க்க மாட்டாங்களா, அவளுக்குமே ஒரு மாதிரி இருக்காதா, அது மட்டும் இல்லாமல் அவளோட லைஃப்பை நான் யோசித்து பார்த்து தான் நான் கொஞ்சம் பொறுமையாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னன்னா தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி இந்த விஷயத்துலலாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே, ஆமாங்க இந்த விஷயத்தில் யாருமே பொறுமையாக இருக்க மாட்டாங்க, இவனை கண்டிப்பாக உள்ளே தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துமலர் வந்து கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு என் பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடாதீங்க, என் பையன் மேலே எந்த தப்புமே இல்லை, கண்டிப்பாக என் பையன் அப்படிப்பட்ட
கெட்டவன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துமலர் வந்து எல்லாருக்கிட்டேயுமே கேட்குறாங்க. உடனே இங்கே போலீஸ் இருந்துட்டு இங்கே கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சிந்துவும் முத்துமலரும் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. உடனே பாட்டிமா இருந்துட்டு காவேரி உன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு இந்த அதான் இந்த கிருஷ்ணாவோட அம்மாவையும் அப்பாவையும் அவங்க தங்கச்சியையும் இந்த வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போடி. உங்களால் தான் எல்லா பிரச்சனையுமே உன் வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்ற ஒரே காரணத்தினால்தான் நான் இப்போ வரைக்குமே சைலண்ட்டாக இருக்கேன். நான் சைலண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் இந்த வீட்டில் கூத்தடிப்பீங்களா? அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. இங்கே பார் விஜய், காவேரி குடும்பமோ இன்னொரு குடும்பமோ இங்கே இருக்கவே கூடாது. எல்லாருமே இப்போவே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய்க்கு தலையே பிச்சுக்கிட்டு போகுது. என்ன இது இந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு இருங்க பாட்டி, நான் பேசி ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வரேன், நீங்கள் இப்போவே அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியை சமாதானம் பண்ணி ரூமுக்கு அனுப்பிடுறாங்க. எங்கள் விஜய் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இப்போது எங்கள் முத்துமலர் இருந்துட்டு விஜய்கிட்ட, தம்பி கண்டிப்பாக என் பையன் தப்பு பண்ணக்கூடிய ஆள் கிடையவே கிடையாது. நீங்கள் தப்பாக பார்த்துருப்பீங்க. சத்தியமாக அவன் தப்பான எண்ணத்தோட நர்மதா கூட பேசியிருக்க மாட்டான், பழகியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் என் கண்ணாலே பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துமலர் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம அதாவது அன்பரசும் இங்கே ராதா அவங்க அம்மா கல்யாணி இவங்க 3 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்பரசு இருந்துட்டு, அத்தை எப்படி அத்தை நான் சூப்பராக பிளான் பண்ணேன்னா, இப்போ பார்த்தியா எப்படியும் இந்த குடும்பம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வீட்டை விட்டு போயிடுவாங்க. எப்படி அத்தை என் பிளானு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்பரசு வந்து பாட்டிமா கிட்ட சொல்லுவோம். பாட்டிமா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் விஜய் அங்கே வரவும் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. அதே சமயம் இங்கே பாட்டிமா இருந்துட்டு, அன்பரசு நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னல, இப்போவே உனக்கு அந்த 5 லட்சத்தை கொடுக்குறேன் அன்பரசு, இந்த அன்பரசு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்கவும் கரெக்டான நேரத்தில் விஜய் பார்க்குறாங்க. இங்கே விஜய் கிளாப் பண்ணிக்கிட்டே வந்து இங்கே நிற்கவும் இங்கே அன்பரசு, பாட்டிமா, இங்கே ராதா இவங்க 3 பேருமே அப்படியே வெடவெடுத்து போயிடுறாங்க. கதி கலங்கிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன பாட்டி இது, ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக நீங்கள் யோசிக்கிறீங்க? நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி. காவேரியோட குடும்பத்தை வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக நீங்கள் இவ்வளோ சீப்பாக நடந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் பாட்டி உங்கள் மூளை உங்கள் புத்தி இப்படி கேவலமாக போகுது? சின்ன பிள்ளை பாட்டி நர்மதா, கிருஷ்ணாவை பார்த்தாவுமே எனக்கு தப்பு பண்ண மாதிரி தோணல. அப்போவே சித்தப்பா தான் என்கிட்ட வந்து சொன்னார். சரி, நான் அதை பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் மாடி மேலேருந்து ஃபோன் பேசிக்கிட்டே பார்த்தேன். சரி, இது ஒரு வேளை இந்த கிருஷ்ணா நர்மதா கிட்ட தப்பாக பேசிடுவானோ, தப்பாக பழகிடுவானோன்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள கண்டிச்சனே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் எங்கள் பாட்டிமா இருந்துட்டு, எங்கள் பார்ப்பா விஜய், அது வந்து இந்த குடும்பம் என்ன பாட்டி குடும்பம்னு அவங்க வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை பாட்டி? ஏன் பாட்டி இவ்வளோ கீழ்த்தரமாக யோசிச்சிங்க? சரிங்க பாட்டி, இனிமேல் அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி தானே, அதானே உங்கள் ஆசை அப்படின்னு சொல்லுவோம். அன்பரசு இருந்துட்டு, ஆமாம் தம்பி அதான் ஆசை. சித்தப்பா நீங்கள் தயவு செஞ்சு பேசாமல் இருங்க, உங்களை சித்தப்பான்னு கூப்பிட்றதுக்கே எனக்கு அருவெருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இனிமேல் நாங்கள் இங்கே இருக்கிறதில்ல, நான் காவேரியோட குடும்பம் எல்லாருமே இங்கேருந்து நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பாட்டிமா இருந்துட்டு, இங்கே பார்ப்பா விஜய் ப்ளீஸ்ப்பா நீ இங்கேருந்து போகாதப்பா, நீயும் காவேரி இதே வீட்டில் இருங்க, ஆனால் அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி உங்களோட கேரக்டரே சுத்தமாக சரியில்லை பாட்டி, நீங்கள் முன்னாடி போல் இப்போ இல்லவே இல்லை, ரொம்ப மாறிட்டீங்க. எல்லாமே இந்த சித்தப்பா கூட சேர்ந்து பண்ணுற வேலை தான், அவர் கூட சேர்ந்ததுனால தான் உங்களுக்கு அவங்களோட புத்தியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ராதா இருந்துட்டு, என்னப்பா விஜய் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, சித்தி நீங்களும் இதுக்கு உடனே தானே, போதும் நீங்கள் பண்ணது எல்லாமே போதும், இப்போலாம் ரொம்பவே கீழ்த்தரமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே கோவமாக இங்கே சாரதா கிட்ட வந்து கிருஷ்ணா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி அன்பரசு போட்ட பிளான் தான் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சாரதா வந்து ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க. தப்பே பண்ணாத பிள்ளை மேலே நம்ம அபாடமாக பள்ளி போட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் இருந்துட்டு, அக்கா நான் அப்போவே சொன்னேன்லக்கா, கிருஷ்ணா எப்போவுமே அப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டாங்க்கா, அவன் ரொம்ப நல்ல பையன்க்கா, என்ன பண்ணுறது, எங்களோட தலையெழுத்து, நாங்கள் இந்த வீட்டில் வந்து இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு, அவர் கடன் வாங்கி வச்சுட்டு போனதுனால தான், அதை அடைக்க முடியாமல் தான், வேறு வழியே இல்லாமல் வேலைக்கும் போக முடியாமல் தான் நாங்கள் இங்கே வந்து பணத்தை கேட்டு நிற்கிறோமே தவிர மற்றபடி
நான் என் பிள்ளைங்கள நல்லபடியாக தான் அக்கா வளர்த்துருக்கேன். என் பிள்ளை தப்பு பண்ணல. தயவு செஞ்சு என் பிள்ளைய ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வந்துருங்க. நீங்கள் உண்மையை சொன்னால் தான் அந்த போலீஸுமே என் பையனை வெளியே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே அன்பரசு சொன்ன பண்ண பிளான் எல்லாமே சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம முத்துமலர் வந்து இன்னொரு மிகப்பெரிய ரகசியத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா நம்ம அன்பரசு வந்து முத்துமலர்கிட்ட தனியாக இருக்கிறப்போ தப்பாக நடந்த விஷயத்த இங்கே நம்ம விஜய்கிட்டையும் சாரதாக்கிட்டேயும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் தனியாக ரூமில் இருந்தேன்ப்பா. அப்போது இந்த அன்பரசு அதான் உங்கள் சித்தப்பா அவர் வந்தார். அதாவது யாருக்கும் தெரியாமல் நம்ம ஒரு கள்ளக்காதலில் இருக்கலாமா, நமக்குள்ளே ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டார் தம்பி. நான் பல்லார்னு ஒரு அறை விட்டு அவரை அனுப்பிட்டேன். எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே சுத்தமாக பிடிக்கல. ஆனால் என் பையன்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லவும் என்னால் முடியல. இதை சொன்னால் கண்டிப்பாக கிருஷ்ணா அந்த ஆளை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போவான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. வாடா போகலாம், நமக்கு பணமும் வேண்டாம் ஒன்றுமும் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் வெளிப்படையாக இந்த ஆள் தப்பாக நடந்துக்கிற விஷயத்த என்னால் சொல்ல முடியல தம்பி. அதனால தான் இப்போ வரைக்குமே நான் இங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என் பொண்ணுக்குமே இங்கே இருக்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. நாங்கள் ரொம்பவே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் தம்பி இந்த வீட்டில். தயவு செஞ்சு என் பையனை மட்டும் வெளியே விட சொல்லுங்கள், நாங்கள் எங்கேயாவது போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு நம்ம விஜய் ரொம்பவே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. எங்கள் அன்பரசோட ஷர்ட்டை பிடிச்சி தரன்னு ரூம்லேருந்து வெளியே இழுத்துட்டு வராங்க. ராதா இருந்துட்டு இது விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எதுக்காக உன் சித்தப்பாவை இப்படி அசிங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்க? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ஷர்ட்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரேன். உன் சித்தப்பாக்கு நீ கொடுக்குற மரியாதை இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர கோவமாக, சித்தி போதும் சித்தி, இதுக்கப்புறம் நீங்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான், நான் பொல்லாதவன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்னப்பா விஜய், என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம ராதாவே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போ பாட்டிமாவுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னப்பா மாப்பிள்ளை இது, உங்களுக்கே அசிங்கமாக இல்லை, உங்களுக்கு அருவருப்பா இல்லை சி அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புறாங்க இங்கே அன்பரசுக்கிட்ட. ராதா வந்து அன்பரசை பல்லார்னு நாலு அற விடுறாங்க. உடனே எங்கள் அன்பரசு எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இப்போது சாரதா முத்துமலர்கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிரு முத்து, உண்மையாகவே நான் பண்ணினது ரொம்ப தப்பு தான். ஏதோ என் பொண்ணுக்கு தப்பு நடந்துருச்சு அப்படின்றதுனால தான் கோவப்பட்டு உன் பையனை அடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. எல்லாமே இந்த அன்பரசால் தான், இவர் போட்ட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாவுமே சொல்கிறாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் நான் கிருஷ்ணாவை வெளியே கொண்டு வந்துடுறேன். என்னதான் நீங்கள் எங்களுக்கு எதிராக வந்து பணம் கேட்டு எங்கள் பங்கு கேட்டு நின்றாலுமே நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விஷயத்தில் நீங்கள் என் வாழ்க்கையவே அழிச்சிட்டிங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் தப்பு பண்ணல. உங்கள் பையனும் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்தான். நீங்கள் உங்கள் பையனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவே சொல்கிறாங்க. இப்போது நம்ம முத்துமலருக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. சரிங்கக்கா, ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்கள் பொண்ணுக்கு ஏதோ தப்பு நடந்துச்சுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. சீக்கிரமாகவே என் பையனை வெளியே கொண்டு வர சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாத முத்துமலர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சிந்துவுமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ணாங்க எவ்வளோ அடி வாங்கிக்கிட்டு இருக்கோ தெரியல, அண்ணன் சீக்கிரமாக போயிட்டு என் அண்ணனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. இப்போ விஜய் இருந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவங்க அதாவது கிருஷ்ணாவை யாருமே அடிக்க மாட்டாங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணி நான் கிருஷ்ணாவை ஜெயிலிருந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து போகிறாங்க. இப்போது இங்கே நம்ம ராதா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே பாட்டிமா இருந்துட்டு, ராதா அழுகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு, வேறு என்னம்மா பண்ண முடியும், இவர் இவ்வளோ கீழ்த்தரமாக அதுவும் அந்த பொம்பளைக்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்திருக்காரு, நினைக்கவே உடம்பெல்லாம் கூசுதுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இந்த வீட்டில் பெரிய ஆள் சின்ன ஆள்னு யாருமே இல்லை, பெரிய மனுஷங்கன்னு சொல்லிட்டு யாருமே மரியாதையை கொடுக்கறது கிடையாது. இங்கே பாருமா ராதா, உன் புருஷன் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு இப்போவே போய் ஆகணும், அப்படி உன் புருஷன் தான் வேணும்னு சொன்னால் நீயும் அவங்க கூடயே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அது எப்படிப்பா, இந்த கேடு கெட்ட ஆள் கூட நான் எப்படிப்பா வாழ முடியும், இந்த மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, இவரை வெளியே துரத்துங்கப்பா, இவர் கூடலாம் நான் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு தயாராகவே இல்லை, இவர் எனக்காக என்னப்பா பண்ணிட்டாரு, எனக்காக எதுவுமே பண்ணலப்பா, இவரை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருடா அன்பரசு, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு, உன் வாயால் என்னை மாமான்னு கூப்பிடாத, அசிங்கமாக இருக்குது, எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டாச்சு. எங்கள் பாட்டிமாவுமே இப்போது எங்கள் அன்பரசுக்கிட்ட, மாப்பிள்ளை நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்பிள்ளை,
உங்களை போயிட்டு நான் நம்பினேனே, என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அதுவும் நல்லா செய்யலை. ஆனால் என் பொண்ணுக்காகவே இருப்பீங்கன்னு நினச்சேன், அதுவும் இல்லை. இப்படி கீழ்த்தரமாக ஒரு புத்தி உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, வெளியே போங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் அன்பரசோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இங்கே நம்ம சாரதாவும் முத்துமலரும் இப்போது ஒன்றா ஆயிட்டாங்க, க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போது இங்கே நம்ம விஜய் வந்து கிருஷ்ணாவையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போது விஜய் வந்து சாரி அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு விஜய் ஆளுக்கு ஒரு பங்காக நம்ம இப்போ பிரிச்சுடுவோம், எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை, இவங்களுக்குமே கடமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க 3 பேர் ஆளுக்கு ஒரு பங்கு கொடுத்துடலாம். மிச்சம் கங்கா எனக்கு நர்மதாக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பங்காக பிரிச்சிடலாம். இனி எதுக்காக பேசிக்கிட்டு, பணங்காசெல்லாம் கூட வரப்போகிறது கிடையாது. ஏதோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்கிறாங்க. முத்துமலர் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜய்க்குமே இது ரொம்பவே ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் கங்காவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்